முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். பழங்காலத்தில் கடற்கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகி என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. என கரிகால் பெருங்கலத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. கிரேக்க அறிஞர் ஹெப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. அதற்கு முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். மழை தருவேன் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். தென்மேற்கு பருவ காற்றாக வடகிழக்கு பருவ காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக பொழிகின்றேன். கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவ காற்றாக மாறுகின்றேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்றாகவும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவ காற்றாகவும் வீசுகின்றேன். இவ்வாறாக மழைப்பொழிவை தருகின்றேன். இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மைதானே. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கின்றேன். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்கத் தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். என் ஆற்றலை வழிமிகின் வழியில்லை என்று புறம் ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார்.